Hello friends, assalamu alaikum. Hope you all are doing good. இன்னைக்கு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். நம்ம வெயில்லலாம் வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா நல்ல கூலிங்கா ஒரு ட்ரிங்க் குடிக்கணும்னு தோணும் இல்லையா? Sometimes நம்ம வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்தாலுமே கூட யோசிக்காம ரெண்டே நிமிஷத்துல லெமன் அண்ட் மின்ட் ஃப்ளேவர்ல உங்களுக்கு நல்ல ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்கை ரெடி பண்ணிரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஜூஸை வந்து ஒரு 3 months வரை காட்டியும் கெட்டு போகாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த சூப்பரான ஐடியாவை தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரை காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம எப்போயும் லெமன் ஜூஸ் செய்யும் போது 2 வெரைட்டியான லெமன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒன்று வந்து லைம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், மற்றது வந்து இந்த லெமன் வந்து கொஞ்சம் பெருசாக yellow கலரில் இருக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த மெத்தட் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இன்னும் காட்டியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடு கட்டாயமாக நம்ம இந்த yellow கலரில் இருக்கக்கூடிய லெமனை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி ரெசிபிக்கு வந்து ஒரு 8 பீசஸில் மாதிரி லெமன் எடுத்திருக்கேன். எல்லாம் மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் சோல்ட் போட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் நல்லா ரப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துடணும். இந்த சோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கு முன்னாடி க்ளீன் வாட்டரில் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம லெமன் எடுத்து அதை ஸ்குவீஸ் பண்ணி மட்டும் அதில் இருக்க ஜூஸ் எடுத்து அதுக்கு சுகர் போட்டு நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ அது ஒரு மெத்தடாக இருந்தாலும் இந்த லெமன் ஜூஸில் ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம ஸ்கின்னே யூஸ் பண்ணி தான் செய்யணும். லெமன் ஜூஸை நம்ம குடிக்கும்போது அந்த லெமனில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மை, அதே மாதிரி அதில் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டேங்கி டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த விரப்பு தன்மையும் இருந்தால் தான் அந்த ஜூஸே வந்து ஒரிஜினலாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களாக இருந்தால் நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்களா இருந்தால் இந்த டேஸ்ட்டை பற்றி கொஞ்சம் யோசிப்பீங்க. ஸ்பெஷலாக இந்த ஸ்கின் வந்து அந்த ஜூஸுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குமே தவிர நீங்கள்லாம் யோசிக்கக்கூடிய மாதிரிக்கு குடிக்க இல்லாத அளவுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்காது. ஸோ பயம் இல்லாமல் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ லெமனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெமனில் ஒரு 3 பீஸ்ட ஸ்கின்னை மட்டும் நான் பீல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஸ்கின் வந்து அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பார்ட்டோடு சேராமல் நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பீலரால் இப்படி அந்த மேலால் ஸ்கின் வர அளவுக்கு மட்டும் பீல் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் நான் இந்த மாதிரி பீல் பண்ணியிருக்கேன்றது காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பீல் பண்ணிக்கோங்க. லெமனில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் பார்ட்டும் வந்து ஜூஸுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா மிச்ச நாள் வரக்கட்டி வைக்கும் போது அதில் ஒரு கசப்பு தன்மைன்னு வரும். ஸோ அதனால இந்த ஒயிட் பார்ட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 பீசஸ்ட ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி எடுத்துகிட்டேன். நீங்கள் பீல் பண்ணதை பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் பார்ட் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு தான் நான் மேலால் பீல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பீல் பண்ண ஸ்கின்னை ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய லெமன் டே ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பார்ட் இருக்குல்ல, அதையுமே வந்து பீல் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த ஒயிட் பார்ட் வந்து நம்ம புல் பண்ணி இழுக்கும்போது நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதனால இது ஒரு கஷ்டமே இல்லை. இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே பீல் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம இதை பிளெண்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தட்ட பிளெண்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் பிளெண்டரில் எந்த சைஸில் ஈஸியாக பிளெண்ட் ஆகுமோ அந்த சைஸில் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜூஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய சீட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும். நம்ம நார்மல் டைமுக்கு லெமன் ஜூஸ் செய்யும் போதும் கூட இந்த சீடோடு சேர்த்து நீங்கள் இந்த லெமனை பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 hour கூட உங்களுக்கு இந்த ஜூஸை வச்சு குடிக்க முடியாத அளவுக்கு அதில் ஒரு கசப்பு தன்மை ஒன்று வந்து இந்த சீட் வந்து ஃபோம் பண்ணிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் இருக்கக்கூடிய சீட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான சைஸில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதே டைமில் இருக்கக்கூடிய சீட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக ஒரு பவுலில் வந்து செப்பரேட்டாக எடுத்தாச்சு. ஸோ லெமன் வந்து ரெடி ஆகியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஒரு சைடில் வச்சுருவோம். நம்ம ஸ்டார்ட்லேயே வந்து ஒரு 3 பீசஸ் லெமன் ஸ்கின் மட்டும் பீல் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதை வந்து பிளெண்டரில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1 cup அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கொள்வோம். இதை சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இதை நல்லா நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 60-70% நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்தாலே போதும். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட்டு பீலும் சுகரையும் மட்டும் சேர்த்து தான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாலாம் வந்து நான் அதை பிளெண்ட் பண்ணி எடுக்கலை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 60-70% மட்டும்தான் பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம blend பண்ண லெமன் பீலை ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க லெமன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பவுல் எடுத்தாச்சு. அதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்வோம்.
அதோடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட் லீஃபும் சேர்த்துக்கொள்வோம். நம்ம இது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தட்ன்றதுனால மின்ட் லீஃபும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ லெமன், சுகர், மின்ட் இது மூண்டையுமே வந்து நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்துடலாம். லெமன் ஜூஸை பொறுத்த வரைக்கும் லெமன் ஜூஸோட மின்ட் அண்ட் ஜிஞ்சர் இது ரெண்டுமே வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், அதே மாதிரி நல்ல காம்பினேஷனும் கூட. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணுமுன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸாக எடுத்து ஜிஞ்சர் கூட ஆட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா லெமன் பீலும் சுகரும், அதை வந்து இதோடய சேர்த்துக்கொள்வோம். சேர்த்த உடனே அதில் இருக்கக்கூடிய சுகர் எல்லாம் இந்த ஜூஸோட மிக்ஸாக வரக்காட்டி ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இமீடியட்டாக இந்த ஜூஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இந்த லெமன் பீலை சேர்த்ததுக்கு பின்னாடி மிச்ச நேரம் இந்த ஜூஸில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் அந்த பீலை வந்து இந்த ஜூஸோட சேர்க்கும் போது ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயின் பேக் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸின்றதுனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்ட்ரெயினர் கூட வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண இந்த ஸ்ட்ரெயினர் பேக் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே செஞ்சிடலாம். ஸோ ஜூஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயினரில் சேர்த்தாச்சு. இது ஒரு முறை நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே வந்து பவுலில் சேரும் வரக்காட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம செஞ்சுருக்க லெமன் அண்ட் மின்ட் ஜூஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இன்ஸ்டன்ட் மெத்தடில் லெமன் அண்ட் மின்ட் ஜூஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. இதை பயம் இல்லாமல் நீங்கள் ஒரு 3 மாதம் வரக்காட்டியுமே வந்து ஃப்ரீசரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதை 3 months ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இது வந்து லிட்டோடு இருக்க கண்டெய்னரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து கண்டெய்னர் ஃபுல்லாகவே இந்த ஜூஸை வந்து ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற ஃபுட்டாக இருந்தால் கட்டாயமாக வந்து நீங்கள் லிட்டாரை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் மாதிரி பாட்டில்ஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயுமே ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம். கட்டாயமாக வந்து அந்த ட்ரே வந்து சிலிக்கனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேலாம் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த ஐஸ் க்யூப் ட்ரே சிலிக்கனாக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா சிலிக்கன் வந்து எப்போயுமே ஃப்ளெக்சிபிள் கூட இல்லையா, ஸோ அதனால் சிலிக்கனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஓவர் நைட் ஃப்ரீஸ் ஆகின நம்ம லெமன் ஜூஸ் எப்படி வந்திருக்குன்றது நீங்களே பாருங்கள். நீங்கள் கண்டெய்னர் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்லா அப்படி செட் ஆகிருக்கு இல்லையா. பட் இந்த ஜூஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீஸாக இருக்காது, ஒரு செமி சொலிட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஜூஸில் எட் பண்ணும்போது ஈஸியாக கரைஞ்சிடவும் செய்யும். நான் ஸ்பூனால் ஸ்குவீஸ் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓவர் நைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 hours மாதிரியே வந்து நான் இதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி 12 hours ஃப்ரீஸ் பண்ணியும் கூட இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம ஜூஸுக்கு சேர்க்கும் போது குயிக்காகவே வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சிரும். அதுவும் வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இல்லையா. ஸோ இதை வச்சு 2 minutesலேயே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஜூஸ் மேக் பண்ணுற மெத்தடையும் காட்டிடுறேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸை பொறுத்தும் நம்ம மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து 5 ml கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1.5 tablespoon மாதிரி அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்து லெமன் அண்ட் மின்ட் பேஸ்ட்டை வந்து எட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூபையும் சேர்த்துக்கொள்வோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாட்டர் எட் பண்ணால் இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆகிரும். ஸோ இன்ஸ்டன்ட் ஜூஸ் வந்து 2 minutesலேயே ரெடி ஆகிச்சா, ஈவன் 2 minutes கூட இந்த ஜூஸு போகாது. நம்ம 1 minute கூட இந்த ஜூஸை வந்து ரெடி பண்ணிடலாம். ஈவன் நம்ம வீட்டில் சின்னவங்க இருந்தாலும் கூட அவங்களோட செல்ஃபாகவே இந்த ஜூஸை வந்து அவங்களுக்கே ரெடி பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுவும் இல்லாமல் எல்லா டைமுமே வந்து நம்ம கிச்சனுக்கு போகக்கூடிய மூடில் இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமுக்கெல்லாம் இந்த ஜூஸ் வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வாட்டரில் எட் பண்ண உடனே நம்ம நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா குயிக்காகவே அந்த பேஸ்ட் வந்து வாட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகிரும். இந்த டைமில் பிஞ்ச் அளவுக்கு சோல்ட் கூட சேர்த்து இதோடய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ஜூஸை இந்த மெத்தடில் மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தடில் கூட நம்மளுக்கு இந்த ஜூஸை செய்யலாம். நம்ம நார்மலாக கடையிலலாம் நிறைய சாஃப்ட் ட்ரிங்க் வாங்குவோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும், அதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலே அந்த சாஃப்ட் ட்ரிங்கை வந்து இந்த பேஸ்ட்டை வச்சு உங்களுக்கு செய்யலாம். நம்ம வீட்டில் சாஃப்ட் ட்ரிங்க் செய்கிறதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை வந்து ஒரு 1.5 tablespoon மாதிரி நான் கிளாஸில் சேர்த்துக்கொள்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டை சேர்த்தது பின்னாடி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூபையும் கூட அதோடய சேர்த்துக்கொள்வோம். ஸோ தேவையான அமௌண்ட்டில் ஐஸ் க்யூபையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஜூஸுக்கு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் வந்து பிளெயின் சோடா தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லை, ஜஸ்ட்டு பிளெயின் சோடா தான். ஸோ இந்த பிளெயின் சோடா வந்து நம்ம இந்த கிளாஸில் அதையும் கூட ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் இல்லாமல், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலே வந்து பியூராக நல்லா 100% நேச்சுரலாக செய்யக்கூடிய இந்த சாஃப்ட் ட்ரிங்க் கூட உங்களுக்கு ஈஸியாக இந்த மெத்தடில் செய்யலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாமல் நல்ல ரீஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் ரெசிபி 100% நேச்சுரலான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, 2 minutesல இன்ஸ்டண்ட்டாக இந்த ஜூஸை மேக் பண்ணி சட்டிஸான முறையில் சர்வ் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Thank you.